இந்த வர மூவி பட்ஸ்ல சிறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூவியை பத்தி தான் பார்க்க போறேன். ஆக்சுவலா இந்த மூவி எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஆஃப்டர் நீங்க இந்த மூவியை பார்த்துட்டு வந்துட்டு இந்த ரிவ்யூ பார்க்கறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நினைக்கிறேன். ஆனா ஒரு சில சீன்ஸ் வந்து சொன்னாலும் சொல்லிடுவேன். ஏன்னா நான் ரேண்டமா வந்து போயிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னோட ஹோல் ஃபீலிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு உண்மையாலும் சொல்ல போனா நான் படம் பார்த்ததும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஃபீலிங்கா தான் ஃபீல் ஆச்சு. என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற எல்லாருமே வந்து சோஷியல் மீடியால ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்கு ஆக்சுவலா பர்சனலா எப்படி ஃபீல் ஆனதுங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸை பத்தி தான் இந்த சேனல் வந்து பேசுவேன். ஓகேவா? அதனால என்னோட ஒப்பீனியனை பேசுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் பண்றேன். பேசிக்கா நீங்க எல்லா ரிவ்யூவர்ஸையும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த ரிவ்யூ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து நான் லாட்ஸ் ஆஃப் மூவிஸ் பார்ப்பேன். நான் வந்து நிறைய யோசிக்கிறதுனால என்னால் நெக்ஸ்ட் சீன்ஸை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நான் ஒரு 2-3 கெஸஸ் வச்சிருப்பேன். அதுல இருக்க ஏதாவது ஒரு கெஸ் தான் கண்டிப்பா வந்து சேரும். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு இந்த மூவி வந்து ரொம்ப ஆக்சுவலா வந்து எனக்கு நார்மலா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆசமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த மூவி வந்து ஃபீல் ஆகல. எனக்கு இந்த மூவி ஆனால் பிடிச்சிருந்தது, அதை நான் வந்து மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் ஸ்டார்டிங் இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு வச்சக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல நமக்கு வந்து இந்த மொத்த மூவியோட ஒரு இன்டெப்த் நமக்கு புரிய ஆரம்பிச்சிரும். ஒரு கைதி தப்பிச்சு போனா என்ன நடக்குங்கிற ஒரு விஷயத்த நமக்கு வந்து ஆழமா வந்து பதிய வச்சிடறாங்க. இதனால நம்ம அந்த கேரக்டரோட மூவில வரக்கூடிய அந்த ஒரு கைதியோட பிளாஷ்பேக்கு போயிட்டு ரிட்டர்ன் பிரசன்ட்டுக்கு வரும்போது அந்த கைதி தப்பிச்சிருவானோ அவனை கொன்றுவானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நமக்கு கிரியேட் பண்ணிடுறாங்க. சப்போஸ் இவன் தப்பிச்சு ஓடனா இவனை கண்டிப்பா சுட்டு தான் கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்குள்ள படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து விதைச்சிட்டாங்க. அதனாலேயே நமக்கு வந்து சரியான கிரிப் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கோட அந்த படத்திலே ஸ்டார்டிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல இந்த படத்துல இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா இதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் கிரிப்பையும் அந்த ஸ்டார்டிங் சீன்லயே அவங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மூவிக்கு வந்து எனக்கு சரியான ஒரு கிரிப்பா வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. கண்டிப்பா மூவி வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஸ்லோ பேஸா ஆரம்பிச்சா சுத்தமா பிடிச்சிருக்காது. இது ஒரு நல்ல ஒரு கிரிப்பா வந்து இருந்துச்சு. ஒரு ஆக்ஷனோட கொடுத்ததுனால எனக்கு அடுத்தடுத்து மூவி சீன்ஸை வந்து பாக்குறதுக்கு எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வந்து கொடுத்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் பாயிண்டா நான் வந்து ஆக்சுவலா சொல்லணும் அப்படின்னா, ஹீரோட ஒய்ஃப் வந்து வழக்கமா எல்லா மூவிஸ்லயும் காட்டுற மாதிரி ரொம்ப ஒயிட் அண்ட் ரிச் கேர்லா காட்டாம அந்த ஒரு ஒய்ஃபை அவங்க வந்து காட்டின விதமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாத அவங்க ஒய்ஃபை டைரக்டா வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத காட்டாம, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒய்ஃபை ஸ்டார்டிங்ல இருந்து காட்டும் போது ரொம்ப நார்மலா தான் காட்டுவாங்க. நார்மலா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒய்ஃபா தான் வருவாங்க. ஆனா மூவி போக போக உங்களுக்கு வந்து அந்த கேரக்டரை சட்டிலா ரிவீல் பண்ணுவாங்க. உடனே வந்து ஃபாஸ்டா இவங்க இது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாம உங்களுக்கு ரொம்ப சட்டிலா பொறுமையா தான் வந்து அந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அப்பயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அது ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஹீரோயின் அவங்க வச்ச விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒயிட் சூப்பர் ரிச் கேல் இல்ல ரொம்ப அழகானவங்க, ரியல் லைஃபுக்கே சம்பந்தம் இல்லாத சூப்பர் ஹீரோயினை கொண்டு வந்து வைக்காம ரியல் லைஃப்ல ஏத்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து பேஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயினா சொல்லணும்னா, செகண்ட் ஹீரோயின் கிடையாது, அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த கைதிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லவர் ஓகேவா, அவங்க ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆயிருந்தாங்க. வில்லேஜ் டைப்புக்கு இதுக்கு ஏத்த மாதிரி வந்து நல்லாவே மேட்ச் ஆயிருந்தாங்க. ரொம்ப ரிச்சாவும் இல்ல, பட் ரொம்ப லோவாவும் இல்ல, கரெக்டா தேவையான அளவுக்கு மிட்டா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த இதுல நடிச்சக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா நடிச்சிருந்தாங்க. கேரக்டர் வந்ததுனால கேரக்டர் ஃபுல்லாவே சொல்லிடுறேன். இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் செம்மையா நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஆக்டிங்ஸும் வந்து ஃபிளாலெஸ்ஸா இருந்துச்சு. அவங்க அந்த கேரக்டர்லவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றதை தாண்டியும் உண்மையால சொல்ல போனா அந்த கேரக்டராவே அவங்க இருந்திருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி அந்த கேரக்டர் கொண்டு வந்து காட்டியிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டரோட பெயின்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸையும் நம்மளால வந்து ஃபீல் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு நல்லாவே நமக்கு வந்து கன்வே பண்ணிருக்காங்க. அந்த ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு கன்வே பண்றதா. அதனால நமக்கு தேவையான எல்லா நம்ம அந்த கேரக்டரோட பெயினை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க தேவையான அளவுக்கு எல்லாமே நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸும் செம்ம ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த மூவில நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கைதியா இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரை அந்த படத்துல பார்த்துட்டு நீங்க நிஜத்துல பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். வாழ்ந்திருக்கிறத விட அந்த நல்லாவே கன்வே பண்ணிருக்காங்க நமக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த புரிய வர நமக்கு அந்த படத்துல அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு வந்து புரியுது ரியல் லைஃப்ல எப்படி இருக்கிறோம், அந்த கேரக்டர் எப்படி நமக்கு வந்து காட்டிருக்காங்க அப்படிங்கறது அவ்வளவு சூப்பராகவே பிடிச்சிருந்தது. கேரக்டர் சொல்லணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக். இந்த கேரக்டர் இல்ல அப்படின்னா இந்த படம் இவ்வளவு டென்ஷனா நமக்கு வந்து ஃபீல் ஆயிருக்காது. முக்கியமா வில்லன்ஸ் அவங்க தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை முழுக்க நமக்கு வந்து அந்த ஒரு டென்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணுது அந்த 2 வில்லன் கேரக்டர்ஸ் தான். 2 வில்லன் கேரக்டர்ஸும் நமக்கு வந்து அவ்வளவு ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. அதே தான் 2 வில்லன் கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வில்லன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஹீரோயினோட மாமா. ஆக்சுவலா வந்து அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட். ஓகே, அவங்க தான் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து முழுக்க அந்த ஒரு கேரக்டரோட இதை நமக்கு வந்து நல்லாவே கன்வே பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் நிறைய பிரச்சனை நடக்கும். நமக்கு வந்து அந்த கேரக்டரை பார்த்தாலே அடிக்கணுங்கிற அளவுக்கு அவ்வளவு கடுப்பு வர அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டரோட ஆக்டிங், அவரோட ஆக்டிங்கை தான் சொல்லி ஆகணும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். நேச்சுரல் ரியலிஸ்டிக்
தேவையான அளவுக்கு இருக்கோ, அந்த கேரக்டரை இவனை பார்த்தாலே எரிச்சல் வருது, இவனால தான் எல்லா பிரச்சனையும் நடக்குதுங்கிறத அவ்வளோ கன்வே பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்ததுமே புரியுற அளவுக்கு அவ்வளோ இதாக பண்ணியிருப்பாங்க, ரியலிஸ்டிக்காக இருந்திருப்பாங்க. இதை தாண்டி ரெண்டாவது கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ்ல அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் உங்களுக்கே தெரியும். அந்த கோர்ட்ல வந்து அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்க பாத்தீங்களா தெரியும். அந்த ஒரு கேரக்டர் தான். அந்த ஒரு கேரக்டர் நமக்கு வந்து அவ்வளோ இதா தெரியும். அந்த ஒரு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தான் வேலைக்கே வந்து ஆப்போசிட்டா இவனை விடவே கூடாது, இவன் மேல இருக்க அவ்வளோ காண்டம் இருக்கும். அதனாலே அந்த கேரக்டரும் வந்து அவ்வளோ இதா இருக்கும். அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கும் காண்டாகும். பட் அந்த கேரக்டரையும் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா அவ்வளோ யூனிக்கா வந்து நமக்கு கன்வே பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு கேரக்டரும் அவ்வளோ வெறி வரும், அவ்வளோ நல்லா பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அவங்க அந்த கேரக்டர் மேல நமக்கு வந்து வெறி வருது. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து சரியா இல்ல, சரியா மேட்சா இல்ல, இவங்களோட பொட்டன்ஷியலை காட்டல அப்படின்னா நமக்கு இந்த படம் வந்து இவ்வளோ டென்ஸ்டா வந்து ஃபீல் ஆயிருக்காது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர்ஸை. வரக்கூடிய ஒரு சாங், அந்த ஒரு சாங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீலோத்தின்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து யூடியூப்ல போட்டு பாருங்க, கண்டிப்பா வந்து தெரியும். அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்ல மெலடியா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதோட எஸ்காட் இந்த விஷயத்தை பத்தி இப்பதான் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரிய வருது. போலீஸ் கூட்டு போறதை பத்தி தெரியும், பட் இதுக்குள்ள வந்து இன்னும் இன்டெப்தா இந்த போலீஸ் வந்து கைதியை கொண்டு போயிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வரது, இந்த பத்திலாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்குமா, இப்பெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு சுத்தமா ஐடியாவே இல்லாதவங்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஐடியாஸ் வரும். ஓரளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க கவர் பண்ணிருக்காங்க. என்ன நடக்குது, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை வந்து அவங்க கவர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு வந்து இருக்கான்னு சொல்லிட்டு சுத்தமா ஐடியா கிடையாது. எனக்குலாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியும். கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை, இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணதுங்கிறது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை வந்து யோசிச்சு பார்க்கறது ரேரா தான் நடக்கும் ஒரு சில விஷயங்கள்ல. இந்த மாதிரி யோசிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா நமக்கு வந்து கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டைல் அந்த போலீஸை பத்தியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை பத்தியும் அதுல நடக்கக்கூடிய ப்ரொசீஜரை பத்தியும் நமக்கு வந்து ஒவ்வொரு சிங்கிள் டீடைல்ஸா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல போலீஸ் அவன் ஜாபுக்காக எதை வேணா பண்ணுவாங்கிறத நிறைய விஷயங்களை வந்து அவங்க இன்டிமேட் பண்ணிட்டே வராங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போலீஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு சில பேக்ரவுண்ட் விஷயங்கள் இதை பத்தியும் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய நமக்கு தெரியாத நிறைய விஷயத்த வந்து போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நிறையவே நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது அந்த விஷயத்துல இந்த மூவி வந்து பெஸ்டா சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்தது. அதோட நெகட்டிவ்க்கு வந்துடலாம். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா என்ன மாதிரி ஓவர் திங்கிங் பர்சனா நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூவி வந்து ஃபிளாலஸான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான மூவி. கண்டிப்பா அடிச்சுக்கே சொல்ல முடியாது, யாராலையும் சொல்லவே முடியாது. ஒரு பெஸ்ட் மூவி கண்டிப்பா நீங்க வந்து ஃபார் எவர் யூ கேன் சி. பட் எனக்கு நான் ஓவர் திங்கிங் பண்றதுனால நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்கிள் சீக்வன்ஸையும் நான் வந்து ஈஸியா கெஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இது இல்ல இது ஒரு 3 சீக்வன்ஸ் நான் வந்து கெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் வந்து வந்துடும். அந்த அளவுக்கு நான் வந்து ஓவர் திங்கிங் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு வந்து ஒவ்வொரு சீன்ஸும் வந்து ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால எனக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி, ரொம்ப நிறைய சீக்வன்ஸ் எல்லாம் நான் ப்ரெடிக்ட் பண்ண சீன்ஸ் எல்லாம் வரனால எனக்கு ரொம்ப ஸ்லோ டவுனா போற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஃபீல் ஆனச்சு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் என்னால கெஸ் பண்ணவே முடியல. நான் ஆக்சுவலா வந்து கிளைமேக்ஸ்ல ஹீரோ போய் காப்பாத்துவாருன்னு நினைச்சேன். பட் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து நடக்கல. அந்த சீக்வன்ஸ் பதிலாக வேற சீக்வன்ஸ் நடந்திருக்கு. அது கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சில சீன்ஸ் எல்லாம் மாத்தி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது. பட் நிறைய இம்பார்ட்டன்டான சீன்ஸ் வந்து நான் ஆக்சுவலா வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணது மாதிரி தான் வந்து ஓரளவுக்கு வந்து நடந்துச்சு. வந்து நான் யோசிக்க முடியாத அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணி யோசிச்சு டிஃப்ரெண்ட் வேல வந்து கன்வே நமக்கு பிரசன்ட் பண்ண இதமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கேப்பா, ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆனிச்சு. நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து இந்த மூவியை நான் வந்து கழுவி ஊத்தல. பட் வந்து ஸ்டில் எனக்கு ஆக்சுவலா வந்து மூவிஸை பார்க்கக்கூடிய விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். எனக்கு ஒவ்வொரு சீன்ஸையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். பிகாஸ் நான் வந்து ஒரு மூவி ஸ்டைல், எனக்கு வந்து ஸ்டோரிஸை வந்து ரொம்ப கிரியேட் பண்ண பிடிக்கும். அதனாலேயே எனக்கு அடுத்தடுத்த சீன்ஸ் எல்லாம் இதுதான் வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறதுனால எனக்கு அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லயும் எல்லாரும் இந்த மூவி வந்து புகழ்ந்து பேசும்போது எனக்கும் வந்து புகழ்ந்து பேசணும்னு தான் தோணுது. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாமே பண்ண சீன்ஸை எடுத்து வரதுனால எனக்கு ஒரு சில இது இப்படிதான் இருக்கு. என்னால் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியறதுனால எனக்கு இந்த மூவி வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. இன்ஸ்டாவிலையும் யூடியூப்லையும் பார்க்குற அந்த ஒரு ஹைப்புக்கு என்னால் போக முடியல. என்னால் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போக முடிச்சு. அதுக்கு இந்த மூவி நான் சுத்தமாக கழுவி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான மூவி கிடையாது. ரொம்ப நல்ல மூவி தான். நல்ல மூவி. நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெஸ்ட்டான மூவியாக கூட இருக்கலாம். பட் எனக்கு அவ்வளோ இல்லை. எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவான மூவியாக தான் இருந்துச்சு. இந்த மூவியோட எண்டிங்கை பற்றி சொல்லி ஆகணும். எண்டிங்கை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருந்தீங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியம் கிடையாது. அதில் 2
விஷயம் நடந்திருக்கு. அது 2 விஷயம் நடந்திருக்கலாம். ஒன்னு செத்துருக்கலாம், இல்ல சாகாம இருக்கலாம். இந்த 2 விஷயம் தான் நடந்திருக்கும். அது என்னால ஈஸியா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. சரி, நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க. பட் வந்து நீங்க ஒரு ஸ்டோரி ரைட்டர், இந்த ஒரு ஸ்டோரி எழுதுறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மூவிக்கான ஒரு கரெக்டான எண்டிங் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிப்பாங்க. அப்படி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அந்த கேரக்டர் வந்து வாழ்றது. சப்போஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து 2வது பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். சப்போஸ் அந்த கேரக்டர் இறந்துருந்தாலும் இந்த மூவி அதை விட பெஸ்டா ஹிட் ஆயிருந்திருக்கும். மேபி என்னோட ஃபீல், நான் ஸ்டோரி ஒரு ரைட் பண்ற இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து இந்த கேரக்டர் வந்து கொண்டிருப்பேன். அப்படி கொண்டிருந்தேன் அப்படின்னா இந்த மூவி வந்து இன்னும் நல்லாவே போயிருந்திருக்கலாம். மேபி சொல்றேன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து தான் சொல்றேன். ஓகேவா? ஓவராலா இந்த படத்துல இருக்கக்கூடிய எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ், எனக்கு என்ன ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இன்டர்நெட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் பேச வரல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இந்த இடத்துல பேசணுங்கிறதுனால தான் இதை பேசிட்டு இருக்கேன். இன்டர்நெட்ல இந்த மூவி எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆசமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி பர்சனலா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்க பர்சனல் ஃபீலிங்ஸ் நான் ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி ஃபார் தட். எனக்கு இந்த மூவி இப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. பை.